ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு மிஸ்டிக் பாப்பப் பாரோட 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்ததுல ஜோசன் காலகட்டத்துல ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்காமலே அப்படியே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்ப நடுவுல ஒரு வில்லன் வந்து அவங்கள முறைச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல ஹீரோயினும் ஹீரோவும் டான்ஸ் காம்படிஷன்ல வின் பண்ண மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுக்கு அவார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து ஜுவல் பாக்ஸ் கொடுக்க அதை ஓபன் பண்ணா ஷேட் ரிங் இருக்கு. அந்த ரிங் எடுத்து அவ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் என் கையில மாட்டி விடு அப்படின்ற மாதிரி கைய காட்டிட்டு இருக்கும்போது அவனும் மாட்டி விட்டு அவளை நிமிந்து பாக்குறதுக்காக அண்ணாந்து பாப்பான். அப்ப பாத்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கான் கையில பொக்கையோட. அங்க இருக்க ஆடியன்ஸ் மொத்த பேரும் அவனை கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கத்த பார்த்து மிரண்டே போயிடுறான். அடுத்த சீன்ல இவன் பாப்பப் பார்க்குள்ள வரும்போது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கான். ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்படி ஒரு ட்ரீம் கண்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது ஜேட் ரிங்க ஒரு பையன் கையில போட்டு விட்டியா, அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அவங்களே ஒத்து பார்க்க, ஆமாமா எங்க அம்மா கூட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜேட் ரிங்க கனவுல கண்டாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கா குழந்தையா அது எப்படி பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, தெரியலடா அப்படின்ற மாதிரி இவங்களும் வைக்கப்படுறாங்க. அடுத்து இவன் ஆஃபீஸ்க்கு போறான். அந்த இடத்துல இதே மாதிரி அவனுக்கு நடந்த ட்ரீமை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா பார்ல ஹீரோயின் சொன்ன விஷயத்தையும் சொல்லும் போது அவங்க எல்லாம் இவனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவன் யாருக்கு ரிங்கு போட்டானோ அந்த பையனுக்கு கால் வருது. அப்படியா, உண்மையான விஷயமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போனை கட் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏய் என்னோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்களாம், நீ ஜேட் ரிங் போட்டு விட்ட அதே நேரத்துல தான் இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ பயங்கர லக்கியா இருக்கேன், பயங்கர ஹாப்பியா இருக்கேன், உங்க எல்லாருக்குமே ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே ஓட அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஜெஃப் நடந்து போறாங்க. அப்ப என்ன கான்செப்ட், உங்க அம்மாவுக்கு ஜேட் ரிங் கனவுல வந்தா நீ பிறந்தியா, செம ஃபன்னியா இருக்கே அப்படின்ட்டு அவர் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோயினை காணோம். என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த காயின் போட்டா பால தூக்குற மாதிரி ஒரு கேம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு குட்டி பண்ண விளையாண்டுட்டு இருக்கும்போது இவ போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி காசை போட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஃபைனலா அந்த பொண்ணு வச்சிருந்த காசும் காலி ஆயிடும், இவங்க வச்சிருந்த காசும் காலி ஆயிடும். ஒரு பொம்மையை கூட எடுக்க முடியாது. அடுத்த சீன்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு டான்ஸரை இவங்க அரேஞ்ச் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கிட்ட போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சுத்தமா ஹீரோவுக்கு டான்ஸே வரல. அவங்களும் கண்ணா பின்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட ஃபேஸை நோட் பண்ணணும், அப்படியே லிப்ஸ் கிட்ட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், இப்படிதான் வளைக்கணும், இப்படிதான் நெளிக்கணும், இப்படிதான் சுத்தணும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல யூரினை வளைச்சு கண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டான்ஸ் சொல்லும் போது அவனும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பட் அவனோட ஹார்ட்டை பாருங்களேன், அப்படியே லப்பு டப்புன்னு பயங்கர ஃபாஸ்டா துடிச்சிட்டு இருக்கும். அதுல யூரினை டக்குன்னு கீழே போட்டுறான். அதனால டான்சர் கொஞ்சம் கோவம் வந்துருது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க நிறையவே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, பட் கொஞ்சமாவது கான்சியஸோட டான்ஸ் ஆடணும், பாத்தீங்களா உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இதே மாதிரி ஸ்டேஜ்ல நடந்துச்சுன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்னு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இவனை பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. சோ நான் மட்டும் இருந்து பிராக்டிஸ் பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் என்னடா இப்படி ஆச்சு, கையில காசு இருந்துச்சுன்னா ஒரு பொம்மையாவது கலெக்ட் பண்ணிட்டு போலாமேன்னு அந்த கேம் பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க மளிகை சாமான் வாங்குறதுக்கு தான் வந்திருப்பாங்க, மொத்த காசும் காலி. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஹீரோ கிட்டயாவது காசு கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா இந்த பக்கம் அவன் டான்ஸ் டீச்சரோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கிட்ட நீ தான் போய் காசு கேட்கணும் போ அப்படின்ற மாதிரி ஸ்டுடியோக்குள்ள தள்ளிவிட, அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, யதார்த்தமா அந்த டான்சரோட கை ஹீரோ மேல பட்டுருது. அவ்வளவுதான், அவங்களோட உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அப்ப இவங்க இவ்வளவு அழகா இருக்காங்க இல்லையா, இவ்வளவு ஸ்மார்ட்டா பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்களோட சோகம் என்னன்னா இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு அது அப்படியே கீழே உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் உட்காந்துடுறாங்க. ரொம்ப வருஷமா என்னோட ஹஸ்பண்டுக்கு எனக்கும் எதனால குழந்தை பிறக்குன்னே தெரியல, என்னோட வயிற்றுல ஏதோ ஒரு ப்ராப்ளம், இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுப்பாங்க. பட் அவர் எனக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. நானும் பிரெக்னென்ட் ஆவேன், ஆனா கொஞ்ச நாள்லயே அது கலைஞ்சு போயிடும். அது ஏன் என்னன்னே தெரியல. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரெக்னென்ட்டா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். குழந்தைகளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அதெல்லாம் கபோர்ட்ல அடுக்கும் போது தெரியாதனமா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த கபோர்டு என்னோட வயிற்றுல பட்டு அதுல குழந்தை பொறுக்காமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் பொறுக்கல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீட் பண்ணி அழுதுட்டு அதுக்கப்புறமும் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு தான் குழந்தை பொறுக்கல, வேற யாராவது மேரேஜ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி எல்லாம் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கா. அதுக்கப்புறமும் பல வருஷங்களா இவங்களுக்கு குழந்தை இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் டாக்டர் கிட்ட இருந்து நெகட்டிவா தான் ரிப்ளை வரும். அதை கேட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. சோ இதனாலேயே ஹஸ்பண்ட பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டுறது, ஒவ்வொரு மாசமும் பீரியட்ஸ் வரும்போது எரிச்சலா பேசுறது இப்படியே நடந்துட்டு இருக்கும். ஆனா அவரோட பாசத்துல எந்த ஒரு குறையுமே இல்ல. என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு. அதுல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்னன்னா அவர் என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறது தான் இன்னும் எனக்கு இரிட்டேட்டா இருந்துச்சு. இந்த கவலையே நம்மளோட சந்தோஷத்தை அழிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக வேற ஒரு வழி பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணி இவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவங்க சஃபர் ஆறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அவங்க ஹஸ்பண்ட் அழறத பார்த்து இவங்க ஹடில் பண்ணிட்டு இப்படி இவங்களோட வாழ்க்கை பயங்கரமான சோகத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாரி உங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர்கிட்டயும் சாரி கேட்க
டக்குன்னு நம்ம ஹீரோயின் இது என்னோட பாரு, நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல இருக்க கவலை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே நடந்து வருவாங்க. எப்படி உங்களுக்கு குழந்தைய கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலா இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே குழந்தை வரத்தை பிள்ளை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னே வச்சுக்கலாம். அவங்கள பார்க்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கதவு திறந்துருக்கு. அவங்க இல்ல போல இருக்கு. அதனால ஏதாவது ஒரு குழந்தைய பிக் பண்ணி தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு உள்ள போனா ஆல்ரெடி அவங்க குழந்தைகளுக்காக அந்த பொம்மை மிஷின் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான மிஷின்ல ஒவ்வொரு குழந்தைய அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லேடிக்காக தான் அதை ட்ரை பண்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு வால்நட் மாதிரியான குழந்தை வருது. அதை அவங்க சக்சஸ்ஃபுல்லா எடுத்துடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு நல்லாவே தெரியுமே நீ ஃபேவர்னா மட்டும் தான் இந்த பக்கம் வருவேன், நீ ஒரு லூஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அவங்க பாட்டுல போக இந்த பக்கம் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் நடந்து போற மாதிரி இருக்கு. நடந்து போற ஸ்டைல பாருங்களேன், ஸ்லோ மிஷின்லயும் போடாம ஸ்லோ மிஷின்ல நடந்து போறாங்க. அந்த சமயத்துல இப்ப யாருக்கு குழந்தைய கொடுக்க போறாங்களோ அந்த லேடி ஆப்போசிட்ல வர அவங்க கிட்ட இந்த வால்நட்டை கொடுக்க அவ்வளவுதான், அது உடஞ்சிருது. டக்குன்னு ரெண்டு கையில ஒவ்வொரு வால்நட் இருக்கு. சோ அவங்களுக்கு ட்வின்ஸ் போல இருக்கு. அந்த கிஃப்ட அவங்க எடுத்துட்டு போய் அவங்க வயிற்றுக்கிட்ட வைக்க அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனா ரெண்டும் ஆம்பளை பிள்ளையா கொடுத்துருக்கீங்க, பட் எனக்கு பொம்பளை பிள்ளையா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன கொடுக்குறேனோ அதை வச்சுக்கோ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்கள துரத்தி விட்டு ட்ரீம் வேர்ல்ட்லயே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஒரு கேஃபிடீரியா மாதிரி இருக்கு. அந்த இடத்துல காஃபி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சோ இந்த பாட்டிக்கு காஃபி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கூப்பன்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே இன்னும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆறாங்க. அதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருப்ப, அது என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சுத்தமா குழந்தை இல்ல, அவங்களுக்காக நீ குழந்தை ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு அவங்களோட ஐபேட் எடுத்து செக் பண்ணி பார்த்தா, என்ன சொல்ற, இவங்களுக்கு குழந்தையே கிடையாது, குழந்தை பிறக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல, வாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் என்னால குழந்தை எல்லாம் கொடுக்க முடியாது, உலகத்துல நல்லது பண்ணியிருந்தா மட்டும்தான் குழந்தை கிடைக்கும், அதுவும் பூர்வ ஜென்மத்துல அதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஹீரோ வரவங்க போறவங்க எல்லாரையுமே அந்த மிஸ்டிக் பாப்பா பாருக்கு வா வான்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அப்பதாங்க காட்டுற அந்த ஹூடி போட்டவன் நம்ம ஹீரோவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அப்படியே ஜான்சன் காலகட்டத்தையும் காட்டுறாங்க. பிரின்சஸும் ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த இவங்க கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறா, எல்லார்கிட்டயுமே இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்துல நீ பயப்படாத, இவன் என்னோட பாலிய சிநேகிதன், என் கூட படிச்சவன், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அந்த நேரத்துல அவனும் சிரிச்சுக்கிட்டே தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அப்ப கூட அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஹீரோயினை பார்த்து கோவம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ எப்படிடா இருக்க என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி முறைச்சுபடி சொல்லிட்டு யோ ஹைனஸ் அப்படின்ற மாதிரி இன்னும் முறைக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினால எதுவுமே சாதிக்க முடியலன்னு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கா. வேற வழியே இல்ல, அங்கேருந்து ஒண்ணு திருடிட்டு வந்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல, அந்த இடத்துக்கு டெத்தும் வராரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, யாரை கொல்ல போறீங்க, யாரை உருவாக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் செஃப்பும் சொல்ல, சோ ஹீரோயினை வந்து சமைக்க போறா. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு போன் கால் வருது. இப்போ ஒரு கெட்ட ஆத்மா எஸ்கேப் ஆயிடுச்சான். ஆனா எப்ப பார்த்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு கெட்ட ஆத்மா எஸ்கேப் ஆகும், பேய் ரிலீஸ் ஆகும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு பெரிய வேலையில இருக்கோம், இந்த நேரத்துல எப்ப பார்த்தாலும் இவரை டிஸ்டர்ப் பண்ணி கூட்டிட்டு போறதே உன் வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச மாமோஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இருந்தாலும் அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஹீரோயினோட தாட் என்னன்னா, எப்படியாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா இவங்களோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் அந்த அளவுக்கு குழந்தைலன்னு கவலைப்படுறாங்க இல்லையா, அதுக்காகவே. இந்த பக்கம் பாத்தீங்களா, இவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ணாடியில யூரின் தெரியுறா. அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி நிக்கும் போது பின்னாடி திரும்பி பார்த்தா சிண்டாங், என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் யாராவது ஒண்ணு பண்ணி பண்ணி என்ன உசுப்பேத்திட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த செகண்ட்ல அவ கூட டான்ஸ் ஆடுறது, எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது எல்லாமே வேற லெவல்ல இருக்குடா, இதெல்லாம் சொல்ல முடியாத ஃபீல்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ இங்க வேலை பார்க்க வந்தியா இல்ல ரொமான்ஸ் பண்ண வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒர்க் பிளேஸ்ல ரொமான்ஸா, ஐயோ அதை கேட்டாலே எனக்கு புல்லரிக்குதே அப்படின்னு பயங்கரமா வைக்கப்பட, எப்படியாவது யூனியன் கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா நடந்துக்கணும்னு அவன் இருக்கிற இடத்துக்கு மீட் பண்ண போறான். அடுத்து அவளை இங்க பாரு, டான்ஸ் காம்படிஷனுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண போலாமா அப்படின்ட்டு விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் காமிச்சு அதை அவ ட்ரையல் ரூம்ல போய் போட்டுட்டு வந்து இவங்க கிட்ட காமிச்ச உடனே பயங்கர கிளாமரஸா இருக்கு. ஒன்னத்தையும் பார்த்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆகுறான். அங்க இருக்க டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இவ டான்ஸ் பண்ணா செம்ம கிராண்டா தான் இருக்கும், இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளுக்குள்ளேயும் ஒரு வெக்கம் வருதுங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்டயும் ஒரு காஸ்டியூம் எடுத்து கொடுக்க அவனும் போட்டுட்டு வரான். பாக்குறதுக்கு ஃபனியா இருக்கு, இருந்தாலும் யூரினுக்கு அது பிடிச்சிருது, நல்லதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு கடைக்காரங்களும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்படியாப்பட்ட கப்பல்ஸ் எல்லாம் எப்பதான் வரது உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த அந்த ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க போகும்போது எனக்கு ஆப்போசிட் சைடா கிராஸ் பண்ணி போனாதான் பஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாய் சொல்லிட்டு அவ கிளம்ப, அந்த நேரத்துல இவன் 2 டிக்கெட் எடுத்து கொடுக்குறான்.
மூவி டிக்கெட் எடுத்து நம்ம பார்க்க போலாமா அப்படின்ற மாதிரி எதேச்சியா கேட்க ஓகே நான் வரேன்ற மாதிரி சொல்லிடுறா. அவ்வளவுதான், தியேட்டருக்கு போயிடுறாங்க. இவன் பாப்கார்ன் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். அப்ப எந்த படத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க போஸ்டர் காமிச்சு அது பாத்தியா சண்டை படம் அப்படின்னு சொல்ல, சண்டை படமா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு ரொமான்டிக் மூவி தான் பிடிக்கும்ன்ற மாதிரி அவ சொல்ல இப்படியே போகுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல 2 பேர் ஆப்போசிட்டா நடந்து போற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அந்த பொண்ணை அந்த பையன் எதேச்சியா இடிச்சிடறான். ஆனா ஏதோ ஒரு ஷாக் வருதுங்க அவனுக்கு. யாரை தொட்டாலும் இப்படி ஒரு ஃபிரிக்ஷன் ஏற்பட அவ்வளவுதான் கனெக்டே ஆகல. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி பழகிற மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல தியேட்டர்ல காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் படம் பார்க்க வந்தாங்க இல்லையா, மாஞ்சி அழறாங்க. பட் அங்க இருக்கவங்களோ விழுந்து சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட எக்ஸ்ல வர தொட்டா இதே மாதிரி தான் ஃபிரிக்ஷன் ஏற்பட்டிருக்கும். சோ அவளால அவனை லவ் பண்ண முடியாம போயிருக்கும். அவனும் உழுந்தடிச்சு ஓடி போயிருப்பான். அதெல்லாம் நினைச்சு இவ அழறா. ஆனா இவ அழுகுறாள் இவ அழ செம்ம ஃபன்னியா இருக்கும். ஆக்சுவலா இங்க என்ன படம் ஓடிட்டு இருக்குன்னா 2 லவர்ஸ் இருக்காங்க. அவங்களால கடைசி வரைக்கும் தொடவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஃபிரிக்ஷன் ஏற்படும். ஃபைனலா அவங்களால தொட முடியலன்னு ஃபைனலா பிரிஞ்சு போயிடுவாங்க. இதான் அதோட கிளைமேக்ஸே. அதை பார்த்தா இவங்க அழுதுருப்பாங்க. இந்த ஸ்டோரி ஹீரோயினை பாதிக்கும் இல்லையா, அவ அழ இவ அழ படம் முடிஞ்சு வெளியில வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ இது மாதிரி அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்கன்னு நான் தெரிஞ்சிருந்தா நான் கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். நல்ல ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி காமெடியா இருக்குன்னு தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பட் அவங்க பிரிஞ்சு போன நினைச்சுதான் என்னால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவனும் ஆமாங்க உலகத்திலே அதாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க லவ் பண்றதே கொடுமையான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிக்கிறாங்க. அடுத்து யூரின் ரூம்க்கு வரா. அந்த சமயத்துல இல்ல உன்னோட பேக்ல ஏதோ 2 டிக்கெட் பார்த்தேன், என்ன விஷயம் கிரஷா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ வேற டீலூஸ், ஃப்ரீ டிக்கெட் அது, என்ன சும்மா கூட்டு போனா. எனக்கு யார் மேலேயும் எந்த ஒரு கிரஷும் கிடையாது, எனக்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் என் கூட டான்ஸ் காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணி ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க இப்ப போன படம் உன்னோட ஸ்டோரி மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, அப்பதாங்க இவளுக்கு என்ன நடந்திருக்கும்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ ஸ்கூல் டேஸ்ல ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா. பட் அவனுக்கு இவளை தொடவே முடியாது, தொட்டாலே ஒரு வித ஃபிரிக்ஷன். அவனே தான் இப்ப இந்த படத்துலயும் நடிச்சது. சோ இவங்களோட ஸ்டோரியை தான் அவன் கதையாவே எடுத்திருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அழாம இருந்திருப்பாளா. சோ அவ இவனை தொட்டா போதும், அவன் மேல சாஞ்சா போதும், அதே மாதிரியான ஃபீலிங் அவனுக்கு. தொடவே முடியாது, குடுகுடுன்னு ஓடுவான். அந்த நேரத்துல ஹீரோயின் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்ற மாதிரி எல்லாம் கேட்பா. என்னால தொட முடியல அப்படின்ட்டு உளுந்தடிச்சு ஓடுவான் பாருங்க. இந்த விஷயத்த நீ அவன்கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை ஏன் நான் அவன்கிட்ட சொல்லி ஹர்ட் பண்ணணும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவனையாவது இன்ட்ரெஸ்டா லவ் பண்ண நல்லா தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த போனை எடுத்து மெசேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கும் இதே மெசேஜ் பண்ணிருக்கா. சோ இந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மொபைலே பார்த்துட்டு இருக்கா. அத செஃப்பும் ஹீரோயினும் பார்த்துட்டு, என்னடா மொபைலே உழுந்து கிடக்குற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல, நான் அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், அவ அதை படிக்கவே இல்ல, எப்ப படிப்பானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண, ஏதாவது பிஸியா இருந்திருப்பா, அதுக்காக ஃபீல் பண்ற, விட இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல நேரம் தானே, அழகா ஒன்னா உட்காந்து படம் பார்த்திருக்கீங்க, இதை விட வேற என்னடா வேணும், ஹாப்பியா இரு. ஆமா இன்னைக்கு குட் டைம் தான், பட் போன மூவி தான் சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதேச்சியா மொபைல பார்க்க அவகிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு. அதான் அவன் ஃப்ரெண்ட் எடுத்து மெசேஜ் பண்ணிருப்பாளே, அதை பார்த்துட்டு அப்படியே துடிச்சு பிடிச்சு அதை ரசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க குழந்தைகளை அடாப்ட் பண்ண போயிருப்பாங்க போல இருக்கு. ஒரு பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து அடாப்ஷன் சென்டர்ல காட்ட, ஹீரோயின் தூரத்துல இருந்து தன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளவு சந்தோஷப்படுறான் குழந்தைகளை பார்த்து அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னொரு குழந்தைகளுக்காகவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறவன் என்னோட குழந்தைக்கு இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான், என்னால ஏன் குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னு அங்கிருந்து வீட்டுக்கு போகும்போதும் அதே தாட்டு தான், என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, ஏன் வயிற்றுல குழந்தை பிறக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. அவ வயிற்றுல ஏதோ அடிபட்டிருக்கு இல்லையா, அதுக்காக மசாஜ் பண்ணும்போது கூட இதே விஷயத்த தான் சொல்றேன், நான் பிரெக்னெண்டா இருக்கணும், அதுல நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண, ஏன் இப்படி இருக்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அடாப்ட் பண்ண போன இடத்துல அந்த குழந்தைகளை பார்த்து நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, அதை என்னால தாங்கவே முடியல, நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா இன்னும் நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல, அதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சண்டையை போட ஆரம்பிச்சிடறா. இந்த சண்டையில சம கோவப்பட்டவ அப்படியே வெளியில போகும்போது மிஸ்டிக் பாப்பப் பாரோட கார்டை அவளோட ஜாக்கெட்ல பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போக, சோ இவன் வந்துட்டா இல்லையா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவளோட ட்ரீம்குள்ள போய் இவளுக்காக ஒரு குழந்தைய கொடுக்க முடியும். அவங்களும் விதவிதமான சாப்பாட்டெல்லாம் வச்சு அவகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தையும் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அடாப்ட் பண்ண போன இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. அப்ப ஹீரோயின், நீ ஸ்ட்ராங்கா இரு, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். ஐயோ இந்த இடத்துக்கு நான் சாப்பிட வந்துட்டேன், சும்மா உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன், பட் இவ்வளவு சாப்பாடை எனக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வைன் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. இதை 2 பேரும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பிக்கையும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த ஒயினை சாப்பிட்டுக்கிட்டே இவங்க 2 பேரும் திரும்பவும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட பிளான் என்னன்னா,
என்னன்னா எப்படியாவது அந்த பாட்டி கிட்ட போய் குழந்தைய திருடிட்டு வரலாம் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. அத செஃப் கேட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்படியெல்லாம் போய் திருடிட்டுலாம் வர முடியாது, தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ பெரிய பிரச்சனையாகும், அதுக்காக நமக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, நம்ம இன்னும் 5 பேரோட குறைகளை தீர்த்து வச்சிட்டோம்னா இந்த இடத்த விட்டு போயிருவோம், நீ இப்ப குறைய தீர்க்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்ல, எனக்கும் என்னோட காலகட்டத்துல ஒரு தினம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா அது கனவாவே போச்சு, அந்த ஒரு ஏக்கம் தாங்க, அவ குழந்தை இல்லைன்னு தான் ஃபீல் பண்றா, அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா திருட்டா இருந்தா என்ன, பழியா இருந்தா என்ன, பாவமா இருந்தா என்ன, நான் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நீ ஒருத்தனை லவ் பண்ணிருக்க, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி எஃப் அப்படியே அழுத்துக்கிட்டு லைட்டா சிரிச்சுட்டே போறான். இருந்தாலும் அவனால இந்த விஷயத்தை ஏதோ ஒண்ணு தாங்க முடியல. ஹீரோயின் மேல அவனுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, சோ நீ மட்டும் கவலைப்படாத, நானும் உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமா அந்த இடத்துக்கு திருட போறாங்க. அந்த இடத்துல பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இப்போ அந்த பொம்மை எடுக்கிற மாதிரி குழந்தை ஏதாவது ஒண்ணுத்தை எடுத்துட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது அவங்க தூங்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு எழுந்து உட்காருவாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு தூக்கத்திலேயே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க, என்னால சொல்ல முடியல அதுக்கு என்ன ஒரு பொசிஷன் அவங்க பண்றாங்க. அதை பார்த்துட்டு இவங்க உருண்டோடி நல்லா தூங்கிட்டு இருக்கா, நம்ம எப்படியாவது ஒரு குழந்தைய எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சுத்தமா அது ஒர்க்கும் ஆகல. இவங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து செஃப்பும் ட்ரை பண்ணி பாக்குறாரு, வாய்ப்பே இல்ல. பட் இவனும் தூங்குறாங்களா இல்லையான்ட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஃபைனலா கடுப்பான ஹீரோயின் அந்த மெஷினையே ஒரு உதவதைக்க அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிற மொத்த பொம்மையும் கீழே விழுந்துரும். அவ்வளவுதான். அதுல இருந்து ஒரு 3 பொம்மையை கலெக்ட் பண்ணி பைக்ல போட்டுட்டு அங்க இருந்து எஸ் ஆக பாப்பாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாம அவங்களோட விசிட்டிங் கார்டை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த பக்கம் இவங்க ஹீரோயினோட ட்ரீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு அந்த பாட்டி செம்ம டென்ஷன் ஆகி எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி, இதோ வரையிரு அப்படின்ற மாதிரி கோவத்தோட வந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே ஆத்தோரமா ட்ரீம்ல நடந்து வர மாதிரி இருக்கு. டே நம்ம தண்ணிக்குள்ள போடுவோம், அது ஒரு தாமரைப்பூ மாதிரி மாறட்டும், அத போய் அவ எடுத்தானா அவளுக்கு அந்த குழந்தை கிடைச்சிரும்டா அப்படின்னு சொல்லி தூக்கி போட அவ்வளவுதான். ஹீரோயினும் அந்த பூவை பார்த்துட்டு தண்ணிக்குள்ள இறங்குவா. பட் எடுக்க முடியாது, மிஸ் ஆகி போயிடும். லூசு பொண்ணே, அந்த தாமரைப்பூவை பொறுமையா போய் எடுத்திருந்தாலே நிறைய எடுத்திருக்கலாம், எடுக்கிறேன்னு தண்ணியை தள்ளி விட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பால தூக்கி போட அது ஒரு புலிக்குட்டியா மாறிடும். யாராவது தைரியத்தோட புலிகிட்ட போய் இங்க வான்னு தொட்டு பாப்பாங்களா என்ன, அத சுத்தமா அவ கண்டுக்காம வேற ஒரு ரூம்ல போக அவ்வளவுதான். இந்த பக்கம் விஷயம் தெரிஞ்சு பாட்டி பயங்கர ஃபாஸ்டா ஓடி வரும்போது லாஸ்டா இருக்கிறது ஒரே ஒரு பொம்மை. அந்த பொம்மையை தூக்கி போடும்போது அது ஒரு வீடா மாறுது. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் அம்மா அப்பா மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அது ஒரு பீச் ஃப்ரூட் மாதிரி மாறிட்டு, இந்தாமா உனக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணை, இதுல உனக்கு குழந்தை பாக்கியத்துக்கான கிஃப்டையும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி டான்ஸ் டீச்சர் இவங்களோட பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு நிக்க அந்த இடத்துக்கு ஏங்க சீக்கிரமாவேங்க அவங்க கொடுக்குற கிஃப்டை நீங்க இந்த துணியில பிடிக்கணும், பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சீட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் பிடிக்க அவங்க ஒரு பக்கம் பிடிக்க ஹீரோயின் அதை தூக்கி போட அந்த நேரத்துல குழந்தைகள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாட்டி வந்து அதை கேஷ் பிடிச்சிடுறாங்க. இல்லதான் சும்மா விடுவாங்களா என்ன, நீங்க எல்லாம் செத்தீங்க, உங்களை எங்க கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அவங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ஓட எல்லாரும் சேர்ந்து அவங்கள துரத்து அந்த பாட்டியோ அதை தர மாதிரி இல்லைங்க. பயங்கரமான போராட்டம் நடக்குது. ஃபைனலா அவங்களோட முடிய பிடிச்சி ஹீரோயின் உழுக்குன்னு உழுக்கும் போது அந்த பீச் ஃப்ரூட் கீழே விழ அதை செஃப் எடுக்க போக அங்கேருந்து அந்த பாட்டி ஓடி வந்து அவங்களோட முடிய பிடிச்சு எடுக்க அடுத்து அந்த பீச் ஃப்ரூட் தூக்கி ஹீரோ கிட்ட தூக்கி போட இப்படியே மாறி ஒவ்வொருத்தங்களா பால் மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஃபைனலா அது அந்த டான்ஸ் டீச்சரோட கைக்கு போனா போதும். அப்ப ஹீரோ தூக்கி போட அவங்களும் அவங்களோட மடியில பிடிச்சு டக்குன்னு அதை கையில வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த பக்கம் இவங்க 3 பேரும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு குதின்னு குதிக்க ஹீரோயினை பாருங்களேன், அந்த காலத்து டான்ஸ மீ மறந்து ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். எனிஹவ் டான்ஸ் டீச்சருக்கு குழந்தைய கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இவங்க கைனகாலஜிஸ்ட போய் விசிட் பண்ணிட்டு வெளியில வரும்போது அவங்க பிரெக்னெண்டா இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஹஸ்பண்டும் வெளியில வந்து வயிற்று தடவி பார்த்துட்டு இருக்காரு. சோ அவங்க சந்தோஷமா இருக்கிறத இவங்க 3 பேரும் தூரமா இருந்து சந்தோஷமா ரசிக்கிறாங்க. இந்த உலகத்திலே தாய்மை உணர்வு தான் பெரிய விஷயமே அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்ல அடுத்து எப்படியோ யாங்கின் சம்சினோட ஹேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், அவன் முடிய பிடிச்சி பிச்சதுனாலதான் அப்படி அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா போறதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஜாலியா போயிட்டு இருக்கும்போது அங்க என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம்
கதையெல்லாம் சொல்லி ரசிச்சுட்டே போனவங்க அதுக்கப்புறம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அத ஹீரோவும் பார்த்து ரசிக்கிறான். இவங்களோட வாழ்க்கையில நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது அப்படின்னு பின்னாடியே ரசிச்சுட்டு வந்தவன் இவங்க 2 பேரும் டான்ஸ் பாடுறத பார்த்துட்டு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறான். திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க கடையை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல என்னாச்சு அப்படின்ட்டு கடைக்கிட்ட போனா டெத் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் என்னன்னு கேட்டா, நீங்க அத்துமீறி குழந்தையே பிறக்காதவங்களுக்கு குழந்தைய கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க, அதனால அவங்கள மேலோகத்துல யமதர்மனோட பர்சனல் செக்ரட்டரி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 3 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியும். அதை கேட்டோன்னே ஆடி போய் நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இவங்க பண்ண விஷயம் தப்பா கரெக்டான கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.